ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம வச்சுருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஹேக்கர்ஸ்கிட்டருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஹேக்கர்ஸ் நம்மளோட இன்ஃபர்மேஷனை எப்படி ஹேக் பண்ணாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத சிம்பிளான ஒரு சில செட்டிங்ஸ் சேஞ்சஸ் பண்ணுறது மூலிமா நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இருங்க, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ப்ளே ஸ்டோர்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு இந்த லெஃப்ட் சைடில் டாப்பில் 3 கோடு மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான், செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் எனேபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக செக் பண்ணணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் எதுக்காகனா, ஸோ டிஃபால்ட்டாக வந்து இந்த ப்ளே ஸ்டோர் என்ன பண்ணணும்னா, நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸையும் இது ஸ்கேன் பண்ணி டிஃபால்ட்டாக ஸ்கேன் பண்ணி ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான அப்ளிகேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு நோட்டிஃபிகேஷன் தரும். சப்போஸ் ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இது நமக்கு நோட்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, இது உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ அதுக்காக இதை 2யும் பண்ணணும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், ஒரு சில ஏபிகேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. நீங்கள் கூகுள் க்ரோமில் இல்லைனா ப்ரௌசரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட டேட்டாஸை ஹேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணி அந்த ஏபிகே ஃபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னென்னு சொல்லணும்னா, இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட இது உங்களோட டிவைஸை ஹார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் எதனாலனா இந்த 2 ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான். ஸோ மெயினாக இது 2 ஆப்ஷனும் கண்டிப்பாக எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இது டிஃபால்ட்டாக ஸ்கேன் பண்ணி ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான அப்ளிகேஷன் நம்மளோட டிவைஸில் இருக்கா அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நமக்கு தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம செட்டிங்ஸ் போய்க்குங்க. அடுத்த ஆப்ஷன் நம்மளோட டேட்டா யூசேஜ். ஸோ நம்மளோட ஆக்சுவலாக எப்படி நம்மளோட டேட்டாவெல்லாம் அவங்க ஹேக் பண்ணுவாங்க, இல்லை ஸ்பை பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது எப்படி ஹேக் பண்ணும் இல்லை சென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்மளோட இன்டர்நெட் ஒன்ஸ் நம்ம மொபைலை இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பண்ணும்போது தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் அதை ஹேக் பண்ணி அவங்களோட டிவைஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த செட்டிங்ஸ்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே செட்டிங்ஸ் வந்துருங்க. செட்டிங்ஸ்குள்ளே நெட்வொர்க்குன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கிங்க, மொபைல் நெட்வொர்க்கு. அந்த மொபைல் நெட்வொர்க்குள்ளே டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபு, க்ரோமு, ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு சில ஹேக்கர் அப்ளிகேஷன் சப்போஸ் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக்னு ஐக்கான் காட்டுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்கானே இருக்காது, டிஃப்ரெண்ட்டான நேமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களோட டேட்டாவை நிறையா யூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை முதல்ல நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்களோட நாலேஜ் இல்லாமல் ஒரு சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அது உங்களோட மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பல்சரி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இது செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, திரும்பவும் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே அடுத்து பெர்மிஷன்ஸ்னு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ் கொடுக்குறத வச்சு, ஸோ செக்யூரிட்டின்னு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஆப் லாக் மோர் செட்டிங்ஸ்னு இருக்கும். இந்த மோர் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் இதுக்குள்ளே ப்ரைவேசிக்குள்ளே போங்க. கரெக்ட். ஸோ அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு நம்ம கொடுக்குற பெர்மிஷன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அது மூலியமாகவும் நம்மளோட டேட்டாவை ஹேக் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸில் கூட பார்த்தீங்க, இந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவங்க நம்மளோட டேட்டாவெல்லாம் ஹேக் பண்ணுறாங்க. ஸோ வேறு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு அவங்க இந்த டேட்டாவெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா நியூஸ் வந்துச்சு. ஸோ கூகுளே அனௌன்ஸ் பண்ணிச்சு, இந்த மாதிரி ட்ரூ காலர் அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன
பெர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அது தேவையா வேணாமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிங்க. செட்டிங்ஸ்குள்ளே கீழே வந்து ப்ரைவேசின்னு இருக்கும். அந்த ப்ரைவேசிக்குள்ளே போய்ட்டு பெர்மிஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா பர்மிஷன் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா 37 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் 4 ஆப்ஸுக்கு மட்டும் 4 அப்ளிகேஷனுக்கு வந்து நான் கேமரா பர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தெரியும். இந்த மாதிரி கேமரா, இன்ஸ்டாகிராம், ஸ்க்ரீன் ரெக்கார்டர், வாட்ஸ்அப். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் நான் வந்துட்டு கேமரா பர்மிஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு கேமரா பர்மிஷன் கொடுக்க தேவையில்லை, எனக்கு தேவைன்னா அப்படின்னா இங்கே போய்ட்டு டினை கொடுத்து கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் லிஸ்ட்லேருந்து டினைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்துருக்க பர்மிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இல்லை தேவையில்லாத வேறு ஏதாவது பர்மிஷன்ஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு இருக்குது. இதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தெரியாத ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் இந்த லிஸ்ட்டில் அலௌடில் இருக்கா, அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா, அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு டிசேபிள் பண்ணிவிடுங்க. இதுதான் செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். இதுதான் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி வந்துட்டு பர்மிஷன் மூலிமா நம்ம அவங்கள நம்மளோட டேட்டாவை ஹேக் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே தான். ஜஸ்ட்டு கீழே செட்டிங்ஸில் போய்க்கிங்க. செட்டிங்ஸில் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி மோர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு காட்டும். இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இதில் லிஸ்ட் அவுட் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு நீங்கள் எந்த ஒரு பர்மிஷனுமே கொடுக்க தேவையில்லை. அவங்களே டிஃபால்ட்டாக எல்லா பர்மிஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரியாமையே உங்களோட டேட்டாவை உங்கள் மொபைல்லேருந்து ஹேக் பண்ணி எடுத்துக்கிறது. அதுக்கு பேர் தான் இந்த அந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்லாம் தான் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். சிம்பிளாக சொல்லணுன்னா இது எப்படின்னா ஒரு பேங்க் லாக்கரோட கீயை ஒரு திருடங்கிட்ட கொடுத்து நீ போய் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக நம்ம சொல்லலாம். ஏன்னா திருடங்கிட்ட கீ இருந்துன்னா அவன் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் போய் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட கேட்கணுன்னு பர்மிஷன் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகிற அப்ளிகேஷன் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட 2 அப்ளிகேஷன் தான் இருக்குது. அதில் ஃபைல்ஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து நான் வந்துட்டு இன்ஆக்டிவ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அட்மின் பர்மிஷன் தேவையில்லை. ஸோ என்கிட்ட பர்மிஷன் என்னோடய பர்மிஷன் இல்லாமல் அவங்க டிஃபால்ட்டாக ஃபைல்ஸுங்கிற அப்ளிகேஷன் மூலிமா எந்த டேட்டாவையும் ஹேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அட்மின் பர்மிஷன் கொடுக்கணுமா வேணாமா, உங்களோட நாலேஜ் இல்லாமையே அவங்க உங்கள் மொபைலில் இருக்க டேட்டாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. மேக்ஸிமம் வந்துட்டு இதில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் வந்து இன்ஆக்டிவ் கொடுத்துக்குங்க. இதில் ஃபைண்ட் மை டிவைஸுங்கிற அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட்டாக வந்த டிவைஸ்லேயே வந்த அப்ளிகேஷனு. ஸோ அது எதுன்னா சப்போஸ் என் மொபைல் எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் மூலிமா என்னோடய மொபைல் எங்கே இருக்குதுன்னு அந்த ரிங் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்காக இதை ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சின்ன சின்ன செட்டிங்ஸ் சேஞ்சஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட பர்சனல் டேட்டாவை ஹேக்கர்ஸ்ட்டு இருந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம், பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஸோ எல்லோரும் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸையும் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரீக்வெண்ட்டானா இயர்லி வீக்லி ஒன்ஸ், அப்படி இல்லைன்னா வீக்லி ட்வைஸ், அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சொன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் எதாவது ஹார்ம்ஃபுல் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஸ்பைவேர் அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருந்துன்னா ஸோ ஈஸியாக நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி ஹேக்கர்ஸ்ட்டு இருந்து பாதுகாப்பாக இருந்துக்கலாம்.